நான்காவது ஜனாசா தொழுகையில பாருங்க, ஜனாசா தொழுகையில இரண்டாவது தக்பீர் என்ன ஓதுவோம்? முதல் தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீர்ல ஸலவாத். ஐந்தாவது சகோதரர்களே, இமாம்கள் ஹுதுபா ஓதுறாங்களே, ஹுதுபாவுல ரெண்டு ஹுதுபாவிலையும் ஸலவாத் ஓதணும் கட்டாயம். சகோதரர்களே, ஆறாவது முஅத்தின் அதான் சொல்றாரு, கடைசி என்ன சொல்லுவார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிப்பாரு. உடனே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத் ஓதிட்டு தான் துஆ ஓதணும். ஏழாவது துஆவுல கட்டாயம் ஸலவாத் ஓதணும். இரண்டாவது சஃபா மருவா இருக்குதே, உம்ராக்கு போறீங்க, ஹஜ்ஜிக்கு போறீங்க, ஸலவாத் ஓதணும். மஜ்லிஸ்கள் இருக்குதே, மஜ்லிஸ்கள் கலையும் பொழுது கட்டாயம் ஸலவாத் ஓதணும். பத்தாவது முஹம்மத் அஹ்மத் என்ற பெயர் கேள்விப்பட்டதோட காதுல விழுந்ததோட ஸலவாத் ஓதிரோம். அப்படி ஸலவாத் ஓதல்லண்டா சொன்னாங்க அவன் கஞ்சன்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.